ஜம்முவோம். அத்தை மாத்த வாங்க வா வா வா. அவங்களும் யாரு மாமா வந்திருக்காவுளா? மாமா வாங்க மாமா. வாங்க மாமா. ஏலா ஊத்துடா. ஏலே ஏலே சாப்பிடல சாப்பிடல மாமா. ஆச்சு மாமா. ஆச்சு ஆச்சு ஆச்சு. மாமா வாங்க மாப்ள வாங்க. ஏலே சேர் எடுத்து போடு. என்னமாமா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? விஷயம் இருக்குல்ல சொல்லுங்க. 1000 தான் நீ சொக்காரனா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கலாம். நீங்க என்ன வந்த இடத்துல சம்மண்ட சம்மந்தம் பேசுறீங்க? முறையா அண்ணன் வீட்டுல தான் போய் பொண்ணு கேட்கணும்னு உன் அத்தைக்காரி சொல்லிட்டா. அதாலே பொண்ணு கேட்க வந்தேன். ஜம்முவா அம்மா என் மகனுக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமாயா? என்ன மாமா இப்படிலாம் பேசுதிய? சம்மதம்னு சொல்லுடே. மாமா உங்க வீட்டுக்கு அவ மருமகளா வரதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கேன்னு. நீ இன்னும் சம்மதம்னு சொல்லல. மாமா சம்மதம் மாமா. பரிபூர்ண சம்மதம் மாமா. ரொம்ப சந்தோஷம் மாமா. இல்ல ரத்னா மாமா காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்களா? ஆசீர்வாதம் வாங்கிக்க. நில்லு ஏலா பாட்டி. நல்லா இருக்கணும்ல. நல்லா சௌகரியத்தோடு நல்லா இருக்கணும். மாமா இதுக்கு எம்பிட்டு தூரம் வந்தீங்க? சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. முறையா பொண்ணு கேட்டுட்டு அப்படியே மற்ற சமாச்சாரங்கள்லாம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். உங்க அவசரத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது. ஆனா என் தலையை அடமான வச்சாச்சும் என்னால முடிஞ்ச வரைக்கும் சீரு சனத்தை எல்லாம் சிறப்பா செஞ்சு விட்டுரும் மாமா. அதான் வேணாங்க. அச்சா கண்டிஷனா சொல்லிவிடுறேன். ஒத்த பைசா கூட வரதட்சணைன்னு தரவே கூடாது. பார்த்துக்கிட்டு தாலியை கட்டிட்டு வர புள்ள முகத்தை பார்க்காம அவ என்ன கொண்டு வரான்னு அவ கைய பாக்குதவன் ஆம்பளையே இல்ல மச்சான். இந்த நகை நட்டு பண்ட பாத்திரம் ரொக்கம்னு ஒண்ணு கூட நான் கண்ணால பார்க்க கூடாது. என் கல்யாணத்தோட மொத்த செலவும் என்னது. அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து சல்லி காசு கூட நீங்க செலவு பண்ணக்கூடாது. பாத்துக்கிடுங்க. அமலே அமலே அவங்க சம்பாதிச்ச காசுல தான் அவங்க கல்யாணமே பண்ணி பார்க்கலாம். என்னையும் ஒத்த பைசா செலவழிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காப்ல. கண்டிஷனா சொல்றாப்ல. கட்டுன சிலையோட ரத்னா வந்தா போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். உறவு இன்னொன்னு, ரத்னாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமானு அவ வாயால நான் கேட்கணும். என்ன இப்படி கேட்டுவிட்டிய? கண்டிப்பா இதுல அவளுக்கு இஷ்டம் தான். ஏலே கேட்காமல சொல்ல. மச்சான் நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் அவகிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசலாமா? என்ன தாராளமா பேசுங்க. இல்ல ரத்னா பேசலாம். முருகா இல்ல நல்லபடியா நடக்கும் மாமா. என்னலே அப்படி பார்க்க? நாம ஒண்ணு நினைக்கும், அவன் ஒண்ணு நினைக்கான்.
எக்கா இவர் நல்லவரா இல்ல கெட்டவரா? தெரியலையேட்டி. ஒத்த பைசா வரதட்சணை வேணான்னு சொல்லிட்டாவோ. ஆறு சொல்லுவா இந்த காலத்துல. ஆமாக்கா, அண்ணனுக்கும் பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. அந்த வெறும் பையன் வெங்கடேசனோட அம்மா என்னெல்லாம் கேட்டுச்சு. ஆனா அந்த வெறும் பையன் வெங்கடேஷனை அக்காவுக்கு பிடிச்சிருக்குல. என்ன டீ வண்டி வெங்கடேசன் பக்கம் கொடைச்சாயுது? இல்ல டீ, பொதுவா சொன்னேன். அக்காக்கு அவனை பிடிக்க வைக்கணும்ல ஒண்ணும் இல்ல டீ. கூட வேலை செய்தவன் நல்லவன் ஆம்பிட்டுட்டேன். என்னல நிக்க? உட்காரு. இல்லத்தான் இருக்கட்டும். என்ன டீ இவ இப்படி பம்புதா? அந்த போலீஸ பார்த்தா எனக்கே வயித்துல புளிய கரைக்கி. அவ கூட வாழ போறவ பயப்படாம என்ன செய்வா? பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அண்ணனுக்காக ஆட்டுக்குட்டிக்காகன்னு சொல்லாம நெசமா சொல்லு. பயமா கிடக்கு. என்ன பயம்? இல்ல, உங்களை பார்த்தா எப்பவும் பயமா தான் இருக்கும். அன்னைக்கு அந்த வெங்கடேசன் பாய கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன்ல. உன்னை அவன் கேலி பண்ணுதான்னு கூட இருந்த கான்ஸ்டபிள் சொன்னதும் சொல்லுன்னு கோவம் வந்துருச்சு. என் கண்ணு முன்னால என் மாமா மோளை ஒருத்தன் கேலி பண்ணதானா கோவம் வருமா வராதா? அந்த கோவம் தான். என்ன டீ நம்ம அத்தானா இது? ஒன் சைடா அக்காவை லவ்ஸ் அடிச்சிருப்பாரு போலயே. இப்போ வரைக்கும் அதை யோசிச்சா கஷ்டமாக தான் கிடக்கு. அன்னைக்கு அவனை பயம் காட்டுதான்னு சொல்லி உனக்கு இல்லை பயம் காட்டிட்டேன். ஃபீல் பண்றா அப்படி. ஆனால் அன்னைக்கு அந்த பயலோட வீட்டுக்காரனவோ சண்முகத்தை தப்பா பேசி உன் அம்மையை ஏசுனப்போ அன்னைக்கே சுட்டுருக்கணும்னு தோணுச்சு. நியாயம்தான் அத்தா, அப்படியே சுட்டு இருக்கணும் அவனோட. ஆமா ஆமா. பயராத ரத்னா. சும்மா வெளியே பார்க்க தான் நான் கரடு முரடா இருப்பேன். உள்ள அப்படிலாம் இல்லை பார்த்துக்க. அப்படியே அந்த மீசையும் பாடியுமா ஒரு தோரணையா இருந்தாத்தான் இந்த கள்ள பயலெல்லாம் பயப்படுவானுங்க. இந்த மொரப்பு வீராப்பெல்லாம் சும்மா தோழி காய்ச்சிட்டு தான். இவன் கொஞ்சம் நடிக்கா நோட்டி. சீச்சி பாவம். உனக்கு என்ன கட்டிக்கிற இஷ்டம் இல்லைன்னா சொல்லல. நான் எனக்கு பிடிக்கலன்னு அது மாதிரி சொல்லுதேன். உடனே காட்டி கொடுக்க மாட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணனுக்கு அச்சட்டி சம்மந்தம் சொல்லக்கூடாது. அத்தானுக்கு அச்சட்டி சொல்லணும். அத்தான் வழிதாரு. சகிக்கல. போக்கா, கியூட்டா இருக்குக்கா. இங்கனக்குள்ள நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கியோ நம்ம வீட்லயும் அப்படியே இருலாம். வேலைக்கு போகணும்னா போ. ஏலா, உன் அத்தை மாதிரி மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்ல. அது என்னமோ வாஸ்தவம் தான். உன் அண்ணனை விட உன்னை நான் சந்தோஷமா பார்த்துக்கிடுவேன். போதுமா? அது முடியாது. சரி, உன் அண்ணனுக்கு அடுத்தபடியா உன்னை நல்லா பார்த்துக்கிடுதேன். கட்டிக்கிற சம்மதமானு சொல்லு புள்ள. மனசுக்கு பட்டதை சொல்லு. அதான் தப்பா எடுத்துக்கிட மாட்டேன். என்னையவா கெஞ்ச விடுத உனக்கு இருக்குடி. தங்கச்சியை கட்டி கொடுங்க நாச்சி. உமக்கு என் தங்கச்சியை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு. என் தங்கச்சில அவ என் சொல்லுக்கு மறு சொல்ல மாட்டான். உன் தங்கச்சி ரத்னாவை முத்துப்பாண்டிக்கு பேசி முடிக்க எனக்கு சம்மதம் இல்லை. எங்க குடும்பத்தை காக்க வந்த கொலச்சாமி நீதான் மாமா. என் தங்கச்சி உன் மருமகளா இந்த வீட்டுல வாழ கொடுத்து வச்சிருக்க.
சம்மதம். சூப்பர்ல. கடவுளே, என் மருமகளை எப்படியாச்சும் காப்பாத்தி விட்டுருமியா? செம்முவா, மாமா நீ எதுக்குலே குட்டி போட்ட பூண்டு மாதிரி நடந்துகிட்டு இருக்க? குறுக்க நடக்கும். சும்மாதே. அது ஒண்ணும் பச்சை புள்ள இல்லல்ல. அவங்க பேசிப்பாங்க. போ, நீ போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாடல. சரி மாமா. போ, தண்ணி எடுத்துட்டு வா. என்னட்டே மனசுக்குள்ள இந்த நிச்சயம் நடக்க கூடாதுன்னு ஊர்ல இருக்கிற சாமியை பூரா வேண்டிக்கிட்டு இருக்காப்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 30 வருஷம் உன் கூட குப்பை கொட்டிருக்கேன்டியே. நீ முழிக்கிற முழிய வச்சே சொல்லிவிடுங்க, உன் மனசுக்குள்ள கிடக்குது கல்லா கரும்பான்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாட்டி? எனக்கு இந்த ஓடுகாலி வீட்டில் பொண்ணு எடுக்க பிடிக்கல தான். இத்தனை வருஷத்துல தடவையா 2 பேரும் ஒரே விஷயத்தை யோசிக்கும். ஆனா ஓம் அவன் வேற மாதிரி இல்லை யோசிக்கான். என்ன செய்ய சொல்லுத? நம்ம வீட்டுக்கு இன்னொரு வேலைக்காரி இதே வீட்டில இருந்தா வரணும்னு தலையெழுத்து போல. இந்தங்க மாமா. நல்லது. வாதாயே, வாங்க மச்சான். வானே, எங்கனே போயிருந்த? ஆவடைய குளத்துக்கு குளிக்க போயிருந்தா. நல்லா இருக்கீங்களா? ஏதோ உங்க புண்ணியத்திலையும் பாக்கியா தயவுலையும் வண்டி ஓடிட்டு இருக்குது. நம்ம வண்டி எதுக்கு வந்திருக்குன்னு உன் அண்ணன்ட்ட சொல்லிட்டே. என்னத்தா, ஏதாவது விசேஷமா? ஆமண்ணே, நம்ம ரத்னாவை முத்துப்பாண்டிக்கு பேசியிருக்கோம்ல. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதான் முறையா முடிக்கலாம்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம்மா. முத்துப்பாண்டி, வாலே வாலே. என்ன பேசி முடிச்சிட்டியா? போலீஸ் இன்டர்வியூல கூட பதட்டம் இவ்வளவு தெரியல. ரத்னா இன்டர்வியூல முகத்தை பறிச்சு ஆசீர்வாதம் வாங்க. ஆசீர்வாதம். ஏய் நில்லுல, ஜோடியா நின்று ஆசீர்வாதம் வாங்கல. ரத்னா வார்த்தை இசக்கி, அந்த திருநீர் எடுத்துட்டாளா? மாமா அத்தைக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி. நல்லா இருக்கு. நல்லா 2 இருக்கு. பேரும் நல்லா இருக்கு. கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல மச்சான், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும். என்னட்டி, எதுக்கு எதுக்கு இந்த அழுக? அது ஆனந்த கண்ணீர் மாமா. அது சரி, சொல்லிட்டு செய்யக்கூடாதா? ஆணி கடைசியில ஒரு நல்ல நாளா பார்த்து பரணி கல்யாணத்தையும் பாண்டி கல்யாணத்தையும் ஒன்னா வச்சுக்கிடலாம். ஒரே நாள்ல அதே மேடையில 1 இல்ல 2 கல்யாணம். ஜமாச்சு விடுவோம், ஜமாச்சு. எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். உனக்கு உதவி செய்தேன். சத்தியமா? தேங்க்ஸ் சண்முகம். ஆகட்டும் மாமா. இல்லை சண்முகம், கார்ல பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன். இசக்கு போமா, தாம்பாள தட்டெல்லாம் ரெடி பண்ணு. சரி மாமா. இந்தங்க தட்டு மாத்துங்க. ஐயா, நீயே மாத்தியா? அது எப்படி? இந்த குடும்ப தலைவர் நீங்களா?
நீர் தானே மாத்தின. ஏலா, இந்த குடும்பத்துக்காக நான் என்னத்துல கிழிச்சேன்? இந்த பிள்ளைகளுக்கு அப்பனாவும் அம்மையாவும் இருந்து இந்த குடும்பத்தையே சுமந்தவையா நீ தட்டு மாத்துறதையா முறை, நீ மாத்து. ஆனா உங்க தங்கச்சிக்கு உங்க கையால தட்டு மாத்தணும் தானே ஆசையா இருக்கேன். அதுக்காண்டியாச்சும் நீங்க தட்டு மாத்துங்க. இந்தாங்க, வாங்கிக்கிடுங்க மாமா. சந்தோஷம் சந்தோஷம். வணக்கம் அண்ணாச்சி. வரோம். என்ன தபாலு, வழக்கமா தீபாவளி பொங்கலுக்கு தான் போனஸ் வருவேன். இன்னைக்கு என்னடே கடுதாசி வந்திருக்கு அண்ணாச்சி. யாருக்கு கடிதாசி வந்திருக்கு? உங்க பேருக்கு தான் வந்திருக்கு அண்ணாச்சி. எனக்கா? ஆமா அண்ணாச்சி. எங்க இருந்து வந்திருக்கே? அனுப்புனவங்க விலாசம் எல்லாம் வந்திருக்கு அண்ணாச்சி. பாருங்க அண்ணாச்சி. சரி கொடு. வர அண்ணாச்சி. அன்புள்ள ஏகேஎஸ் அண்ணாச்சி அவர்களுக்கு, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் எழுதுன கடிதாசி இது. நீங்க சம்பந்தம் பேசியிருக்கீங்களே சவுந்தரபாண்டி அண்ணாச்சி, அவரோட பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அந்த புள்ள வேற ஒரு பையன் மேல இஷ்டமா இருக்கா. தாலி கட்டுறதுக்கு முந்தின நாள் அவ ஓடி போயிட்டா. அது உங்களுக்கு தான் அசிங்கம். யோசனை பண்ணிக்கிடுங்க. இப்படிக்கு உண்மையை நேர்ல சொல்ல முடியாதவர். மாரிமுத்தே அண்ணாச்சி. மாரிமுத்தே, நான் வரேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணல. சரிங்க. நேரா சவுந்தரபாண்டி அடைச்சி வீட்டு கொடு. சரிங்க. எடுத்துக்கிறோம். வேலை நேரத்தில் எங்கே போகிறாங்க? நான் கூப்பிடுதேன். அண்ணாச்சி வாங்க வாங்க. என்னடாச்சி திடீர்னு ஃபோன் போட்டுதான் நான் வந்திருப்பேனே. என்னாச்சு என்னாச்சு? எனக்கு இன்னைக்கு ஒரு கடிதாசி வந்திருக்கு. அப்படி என்ன கடிதாசி? இத மொட்டை கடிதாசின்னு சொல்லுவாங்க. பாருங்க. என்ன அண்ணாச்சி இதெல்லாம்? இது நீங்க நம்புதீங்களா? சந்தேகம்னு வந்துருச்சுல்ல, வருவது எப்படி சரியா வரும்? இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராதானச்சு, நம்ம முறிச்சுக்கலாம். அண்ணாச்சி, இப்படி எல்லாம் நான் பேச வேண்டியது நினைச்சுதான் எவனோ ஒருத்தர் இப்படி ஒரு கடிதாசி போட்டிருக்கான். அப்போ நீங்க அண்ணாச்சி? என்ன அண்ணாச்சி, இதை நான் சுத்தமா நம்பல அண்ணாச்சி. இத பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரப்படாது, இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னு நினைச்சுதான் எவனோ ஒரு கெட்ட புத்திக்காரப்ப இந்த வேலையை பண்ணிருக்கான். அது பொண்ணை பத்தி தப்பா எனக்கு கடிதாசி போட்டவனுவ மாப்பிளைய பத்தி உங்களுக்கு கடிதாசி போட்டக்கூடாதுல்ல. அதான் உஷாரா இருங்க அண்ணாச்சின்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்லை அண்ணாச்சி. நீங்க நெசமா தான் சொல்லுதீங்களா? அண்ணாச்சி, இந்த கடிதாசிய நானே கிழிச்சு போட்டிருப்பேன். ஆனா உங்ககிட்ட சொன்னா இத போட்டது யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கைய கால உடைப்பியல்ல. அதுக்காண்டி மட்டும்தான் இந்த தகவலை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அண்ணாச்சி,
கல்யாணம் வேலை நிறைய கிடக்கு. அப்ப நான் கிளம்பிட்டா வரேனாச்சு. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைல்ல, நம்ம கிட்டத்திலேயே ஒரு களவாணி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த வீட்டு சோத்தை தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்ற அந்த களவாணிய கையும் களவுமா பிடிக்க போறேன். என்னப்பா சொல்றீங்க? பொருள நீ எத்தனையோ களவாணி பயலுள்ள விசாரிச்சிருப்பல்ல, இப்போ உன் அப்ப எப்படி விசாரிக்கிறான்னு மட்டும் பாரு.